அவங்கள சொன்னா கேட்காம இப்படி போண்டா சொல்றீங்க? ஏமா பாருங்க எவ்வளவு போண்டா பாருங்க. மக்க மாடுகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு ஆவல் வந்துருச்சு. சின்ன பிள்ளையில செஞ்சு கொடுத்தமே கொடுக்கலையே, என்ன செய்யறது? அல்லா அல்லா என்ன அல்லா என் பிள்ளைகள பெற்று விட்டு தின்ன சீனத்து நல்லா சாப்பிடு. நன்னியமா சுட்டா எல்லாம் நல்லாதான் இருக்கும். அது அந்த கையை வச்சுட்டா போதும். கரெக்டா திட்டம். மாமி சுட்ட போண்டா எப்படி இருக்கு சபினா? மாமி மாதிரியே சூப்பரா இருக்கு. எப்படி இருக்கு போண்டா? நனிமா சூப்பரா இருக்கு. நனிமா டாப் தான். நல்லா இருக்கா? மோனே எக்கியா எப்படி இருக்கு? அத்தம்மா எப்படி சுட்டுருக்காங்க? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா மரியா? நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கட் பண்ணா போச்சு சாப்பாட்டை. ரொம்ப மந்தின் ஆயிடுச்சு. வேணும் பிடிக்குது. இது இப்ப ஒரு கரண்டி வாங்கினேன். முதல்ல ஒரு கரண்டியே சவினாட்ட கொடுத்தேன். இது ஒரு கரண்டி இருக்கு. இன்னொரு கரண்டி அவங்க பிரியா கொடுத்தா இந்த கடையில ஒரு சாமான். இந்த மாதிரி எல்லாரும் சுடுங்க, மக்கள்லாம் சுற்றி தின்னுங்க. ஆனா கரெக்டா அமைக்கணும். உப்பு, இனிப்பு, முட்டை, தேங்காய் பால், ரவை மாவு, கொஞ்சம் மைதா மாவு, ரவை மாவு போட்டு ஊற வச்சிருங்க. 15 நிமிஷம், அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் செய்யுங்க. பாருங்க சூப்பரா இருக்கும். அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் அந்த டேஸ்ட் இருக்காது. போண்டா நீ சொல்றியா? ஆமா, மச்சிக்கும் அண்ணனுக்கு ஒன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. அவ்வளவு சுட்ட மச்சி இது மாமி சுட்ட மாப்பிள்ளைக்கு கொண்டு போய் கொடு. ஓ, மருமையனுக்கு வர சுட்டு கொடுக்குறீங்களா? ரொம்ப கலாச்சி அவளும் மாமனுக்கு கை மனுக்கு சாப்பிட்டு திண்டு அப்படி கிழிச்சு திங்க பாவம். பண்ணுங்க, லேட் பண்ணுங்க பாருங்க.